காவல்துறை இதன் மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. சாரி கேட்கணும், நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம், அவதூறு பரப்பியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், இன்றைக்கி வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்தபோது டிடிவி தினகரன் எங்கே போனார்? இந்த கேள்வியை கேட்டேன். அவருக்கு வலிச்சிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 10 ஆண்டுகள் போயஸ் தோட்டத்து பக்கமே டிடிவி தினகரன் போகலை. ஏன் போகலை? அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து மருத்துவமனைக்கே போகிறார். இந்த கேள்வி தப்பா சரியா? எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு, அதிமுக நான் வேலை பார்க்குறது அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு இல்லை, நான் சீமானுக்காக வேலை பார்க்குறேன், நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்குறேன். என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் திமுக கேள்வி கேட்டால் விஜய் கேள்வி கேட்டால் திமுக பணம் கொடுத்துச்சு, டிடிவி கேள்வி கேட்டால் எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு. இது கேள்வி இல்லை. நாங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் எங்கே போனீங்க? இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோன்னு சொல்கிறீங்க. அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம், நீங்கள் அம்மா இருக்கும்போது எங்கே போனீங்கன்னு கேட்டேன். இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்பணும். நீ எவ்வளோ பெரிய ரவுடி? நீ அரசியல்வாதியா உங்களோட ரவுடியா? அந்த கேள்வி வருது இல்லை? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமா? இப்போ முட்டை காவல்துறை புகார் அளிக்க தான் வழக்கறிஞர் சுரேஷ் மூலமாக புகார் அளிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க.